அவ்வளவுதான் புருஷனுங்க 2 பேரும் வந்துட்டு மீட்டிங் விஷயமா வெளியூர் போயிருக்கானுங்க. 2 பேரும் வீட்ட விட்டு வெளியில வந்துட்டு பயங்கரமா அவளுங்களுக்கு புடிச்சதெல்லாம் சாப்பிட்டு சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. அப்பதான் பெஸ்டி என்ன சொல்றான்னா, "உன் ஆளோட ஆளு வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து திரும்பவும் வரப்போறாளாம். அப்படி வந்துட்டான்னா அவன் கண்டிப்பா உன்னை விட்டுடுவான். என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்ன பண்ண போறேன்னா, அதான் மாமியார்காரி எனக்குன்னு சொத்து குடுத்துருக்கா இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஜாலியா நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆக்சுவலா இப்பதான் ஒரு விஷயத்தையே நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ சின்ன வயசுல இருந்தே ஒன் சைடா லவ் பண்ணிருக்கா. ஆனா ஹீரோ தான் வந்து கொஞ்சமும் இவனை கண்டுக்கண்டே கிடையாது. ஹீரோவோட ஃபியான்சி வந்து வெளிநாட்டுல இருந்து திரும்பவும் வரா அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயின் இப்ப என்ன பிளான்ல இருக்கான்னா, இவள பொறுத்த வரைக்கும் இவளுக்கு வந்துட்டு அவங்க மாமியார் கொஞ்சம் ஷேர் எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே சும்மா விட்டுட்டு போனா எப்படி? இன்னைக்கு ஒரு நாளாவது இவன் கூட இருந்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பால்ல ஏதோ ஒரு ட்ரக்க கலந்து எடுத்துட்டு வரா. என்னங்க சூடா பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. உன் மேல நான் வெறுப்பா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் எதுனா கலந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். உடனே ஹீரோயின் ச்சே ச்சே ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க குடிக்கலன்னா குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. சரி சரி குடு சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதையும் வாங்கி குடிச்சிடுறான். குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் ஹீரோயின் வந்து என்ன ஆசைப்பட்டாலும் அதுவே நடக்க ஆரம்பிச்சது. இதுல என்னத்த கலந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கைய புடிச்சு இழுக்கிறான். இழுத்த உடனே வந்து ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோ எழுந்துக்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு எழுந்துக்கிறா. எழுந்துக்கவே முடியல. அட பாவி, பாக்குறதுக்கு தான் அண்ணனும் தம்பியும் சாமியார் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பண்ற வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு வலியோட நடந்து போயிட்டு இருக்கா. சரி நம்ம ஹீரோயின் தான் கிளம்புறா அப்படின்னு பார்த்தா இந்த பெஸ்டி என்ன பண்றான்னா, நானும் உன் கூடயே வரேன். இவன் வந்துட்டு எதுக்கும் லாக்கி போட்டு வரமாட்டான் போல இருக்கு. நானும் இவ்வளவு நாள் சரியாயிடுவான் சரியாயிடுவான்னு நினைச்சேன். இவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு மோதிரத்தெல்லாம் அங்கேயே கழட்டி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாளுங்க. எப்படியாவது இந்த ஊரை விட்டு இவனுங்களுக்கு தெரியறதுக்குள்ள கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது இவளுங்க மண்டையில ஒரு ஐடியா உதிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இங்க கிளப்புக்கு போயிட்டு அங்க பையனுங்க கூட எல்லாம் ஜாலியா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா ஃப்ரெண்டுக்காரி. நீதான் என் பக்கத்துல உட்காரணும், நீ 2ஆவதா உட்காரணும், நீ 3ஆவதா உட்காரணும்னு கணக்கு போடுற அளவுக்கு வாங்கி வச்சுட்டாங்க பசங்களெல்லாம் காசு கொடுத்து. கையில காசு இருக்கிறது எவ்வளவு அளவு சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றது பாவம், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேரம் நிலைக்கல. விசு ஒரு படத்துல சொல்லுவாரு, "அடியே மங்களம் என்னடி பண்றன்ற மாதிரி." அவன் புருஷன் வேற வந்து நின்னுறான். "நீயா நீயா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னும் போது நம்ம பெஸ்டி வேற திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் வாய் விட்டு சொல்லிடுறா, "ஆமா."